நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது ஜவ்வரிசியில ஊற்றிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறியிருந்தா போதும். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் கையாலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ உள்ள ஸ்டஃபிங் வைக்கணும். அதுக்கு 1/2 மூடி தேங்காய், ஸ்வீட்க்கு ஏத்த மாதிரி ஜீனி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா ஜவ்வரிசி எடுத்து வடை மாதிரி தட்டிக்கோங்க. கைய நல்லா தண்ணியில நனைச்சிட்டு வடை மாதிரி தட்டிக்கோங்க. நீங்க அப்படியே தட்டினா கையில ஒட்டும். அது வடை மாதிரி தட்டுறதுக்கு வராது. இப்போ அதுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. உள்ள இருக்க ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை பொறுமையாக தான் செய்யணும். வேகமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்க வராது. பொறுமையாகவே உருண்டை பிடிச்சுக்கோங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணியை ஹீட் பண்ணிட்டு இட்லி தட்டில் எல்லா உருண்டையும் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக எடுத்து கூட தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே தேங்காய் துருவல், ஜீனி இதையும் மேலே வச்சு அப்படியே சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதால உடம்புல உள்ள ஹீட்டை குறைக்கும். அல்சருக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க.